ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் நல்ல தேவனே, இந்த மகிமையான காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதோடைய பரிசுத்த அலங்காரத்துடன் நம்ம தொழுது கொள்ள உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நீங்கள் அழைத்து வந்த திறமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை முழுவதுமாக நம்மை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செலுத்துகிறோம் அப்பா. தெய்வீக பிரசனத்தினாலும் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவருடைய ஸ்தலத்தை நிரப்பி பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதையும் நீர் தாங்கி வழிநடத்தும் பிள்ளைகளுக்கு எல்லா ஞானத்தையும் தெரிந்து சிந்தையும் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செலுத்துகிறோம் அப்பா. நேரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 395, இருநூற்றாண்டு கீதம் 126, கிறிஸ்தவ கீர்த்தனை 108. ஆராதனை கீதங்கள் 395, இருநூற்றாண்டு கீதம் 126, கிறிஸ்தவ கீர்த்தனை 108. பாவிவா பாவிவா பரநண்டையவா. துன்மார்க்கத்தான் செய்து துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகிய தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உன் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவன் கேட்கும் பலிகள் நறுமுண்டாவிதான், தேவனை நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிடைத்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிக்க மனஸ்தாபடிக்கவருமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொள்ளாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும்
ஆனால் மன அவமாய் போகாதபடி கூடிய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தந்தியோ. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உடைய குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேன் நியாயத்திற்கு பிரவேசியாதையோ. நமக்கு பாவங்களை இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அருளால் தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுடைய இதயத்தோடு இருக்கிற வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது என்பது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நம் யாவரும் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தந்தையே, என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவனைக்கு செல்வதையும் சர்வ வல்லமையும் இரக்கம் உள்ள பிதாவே, தப்பு நாடுகளைப் போல கொள்ளணும் நடந்தோம். கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சிறுமை இல்லை பொறுமையாய் பாவத்திற்கு தீர்ப்படுத்தும் தேவபக்தியும் நீதியும் தேவனை பிரதிரகம் செய்கிறது மன்னிக்கிறதும் சுவாபம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை செல்வி நலன்கள் கட்டுள்ளவர்களாயும் உருக்கமான மற்றும் நிதர்க்கத்தினாலே கட்டவிட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பெறுகிறோம் மகி இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
43. தேவனே, நீ நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாளர்கள் எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியோ. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியவர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ எனக்குள் இயங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, பொருளுக்கு ரட்சிக்கும் குறிப்பேன். முதலாவது வேதபாடம் வாசிக்கிறோம். எஸ்றா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. எஸ்றா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியே என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகோலி கட்டினார்கள். அகாஸ்வேரு அரசாடுகிற போது அவனுடைய ராஜ்ய காலத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடிக்கிறவர்களுக்கு விரோதமாக பிராது எழுதினார்கள். அர்தஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரோத்தும் தாபேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவும் பெர்சிய ராஜாவான அர்தஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்காவும் எருசலேமுக்கு விரோதமாய் அர்தஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராகிய தீனாவியர், அபசாத்தியார், தர்பேலியார், அப்பாசியார், அர்கேவியார், பாபிலோனியர், குஷங்கியர், தெகாவியர், ஏலோம் மின்னவர்களும் பெரியவரும் பேர் பெருமளவான அஸ்னாபார் அபிலிருந்து அழைக்கப்பட்ட வந்தபோது சமேரியாவின் பட்டணத்தை உயர பண்ணி மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே இவர்கள் அர்தஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலானது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ஒரு அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்து யூதர் எருசலேமிலே கூடி கலகம் பொல்லாமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாதவங்க. இப்போதும் அந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்த்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தை கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை என்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவர காத்திருக்கிற போது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் அதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்களின் நடவடிக்கை புஸ்தகங்களையும் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கு சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி விடாதபடியினால் இந்த பட்டணம்
பாழாய் கிடக்கப்பட்டது என்றும் அந்த நடவடிக்கை புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இது நலன்கள் எடுப்பிக்கப்பட்டு இருந்தால் நதிக்கு இப்புறத்திலே உனக்கு ஒன்றும் இராதே போகும் என்பதை ராஜாவுக்கு அறிவுறுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமரியாவில் குடியிருக்கிற மற்றுமுள்ள அவர்களுடைய வகைராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம். வாசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Amen.
வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதவாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அப்பொழுது கூடி வருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளுக்கென்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கலாச்சித்தலின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷருக்கும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்று முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலக பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குள்ள சத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வங்காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றார். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாடம் வாசித்தார். பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். பொறுமையுள்ளவர்களோடு உடன் இருந்தல். நீ விருந்து கொள்ளும்போது ஏழைகளையும் மூடரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு வரி செய்ய மாட்டார்கள். நீதிமன்றத்தில் உனக்கு வரி செய்யப்படும் என்றார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நீ விருந்து கொள்ளும்போது ஏழைகளையும் அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு வரி செய்ய மாட்டார்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழையையும் ஊனரையும் சப்பானையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமன்றம் குறித்ததில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடன் இருத்தல். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். வருகின்ற வார்த்தைக்கான சத்திய வசனம். தலைப்பு பாவ சுமையிலிருந்து விடுவித்தல். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு நமது சபையை சேர்ந்த பால்பாண்டி அவர்களின் ஞாபகார்த்த ஜப கூட்டம் இந்திரா அம்மாள் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு பால்பாண்டி அவர்களின் ஞாபகார்த்த ஜப கூட்டம் இந்திரா அம்மாள் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இரவு 7 மணிக்கு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இரவு ஆராதனை நமது சபையில் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இரவு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மற்றும் இரவு 7 மணிக்கு லெந்து கால சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு மற்றும் இரவு 7 மணிக்கு லெந்து கால சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் மறைந்திருக்கும் மன்னா என்னும் வேதாகம தேர்வுக்கான வினாத்தாள்கள் சபை ஊழியரிடம் இருக்கிறது. இந்த தேர்விலே கலந்து கொள்ள விருப்பமுள்ள வாலிபர்கள் யாரும் சபை ஊழியரிடம் அந்த வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளாக அந்த வினாத்தாள்களை விடையெழுதி சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லது ஏப்ரல் 26ஆம் தேதி திருமண்டல முகவரிக்கு எழுதி அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வினாத்தாள் ஒன்றின் விலை ₹100. ஐஎம்எஸ் ஊழியத்துக்கான விற்பனை விழா கணக்குகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக சபை ஊழியரிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐஎம்எஸ் ஊழியத்திற்கான விற்பனை விழா கணக்குகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் செலுத்துகிறவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சபை ஊழியரிடம் சங்கம் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் செலுத்துகிறவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சபை ஊழியரிடம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு ஏல பாக்கி உள்ளவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக ஏல பாக்கியை சபை ஊழியரிடம் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னிரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் மற்றும் சபை நிர்வாகிகள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னிரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் மற்றும் சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 9ஆம் தேதி ஜே அந்தோனி செல்விக் ராபர்ட்சன், சன் ஆஃப் ஜெபராஜ் பால், தங்கையாபுரம். 10ஆம் தேதி பி ஜான்சி, ஒய்ஃப் ஆஃப் எஸ்பிடிஆர் பீச்சர், சென்னை. 10ஆம் தேதி ஏ ஜூலியட், ஒய்ஃப் ஆஃப் டி அதிசயராஜ், கோவை. 10ஆம் தேதி ஏ யேசுதாஸ் சாம்ராஜ், சன் ஆஃப் எஸ் அல்பர்ட், பெங்களூர். 14ஆம் தேதி எஸ் பி எப்பின் சாமுவேல், சன் ஆஃப் எஸ் பால்ராஜ், சிந்தனூர். 15ஆம் தேதி ஆர் எப்சிபா, டாக்டர் ஆஃப் எம்டிஏ ராஜன், ஈரோடு. 15ஆம் தேதி எஸ் ஆர் பொன்சிங், சன் ஆஃப் செல்வராஜ், பெங்களூர். இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடுகிற சபை மக்களுக்கு சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்பொழுது பாடகர் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம்.
ஆண்பம் இறக்கவும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, பதினைந்து நாட்களிலே தங்களது பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் பெயர்களை தொடர்ந்தாக நாங்கள் வாசிக்க எனக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய உங்களுடைய பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதித்து பலப்படுத்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொன்னது போல ஆண்டவரே, புதிய வருடத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்களை நிமிடம் நீ அவர்களோடு இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளைகளின் வாழ்களை எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாக நடத்தி நம்முடைய பிள்ளைகளை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக இந்த பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நாங்கள் நீர் அனுகிரகம் செய்யக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு இந்த புதிய வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நீ வழிநடத்தக்கூடிய சொல்லிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதி கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்படி இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Amen.
இளைப்பாறுதல் தரும் தெய்வா, பாவபாரத்தால் சுமந்த முரண்டை வரும் பாவிகளை மீட்டு பரிசுத்தப்படுத்தும் பண்ண தந்தையே, உமது பெயர் அன்பிற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். பாவத்தின் விளைவால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை மன்னித்து மீண்டும் பாவத்தை விடாதபடி காத்து ஒரு பரிசுத்த சன்னிதானத்தில் மாசத்தவர்களாக நிறுத்தியவர்களும் எங்கள் பாவத்தை மன்னிக்கவும் எங்களை விடுவிக்கவும் தன்னையே ஜீவ வழியாக தந்து உமது திரு சித்தத்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்திற்கு காரணம் ஏக சிந்தையுமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெசியாதேயம். தேவனின் கொண்டிருக்கும் நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா விதத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை காப்பாற்றுங்கள். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையை எங்களை காப்பாற்றி நாங்கள் யாவது பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமல் ஒரு பார்வைக்கு நீங்க இருக்கிறதை புரட்சி செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகை நாளை நடத்திட வேண்டும் என்று நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்கள் செய்கிற சிறப்பு வல்லமையுள்ள நித்திய தேவனே, நீங்கள் அத்தியட்சமார்கள் குருமார்கள் அவர்கள் சந்திக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆலயத்தில் எல்லாம் அனுப்பி அவர்களும் பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியாளர்களும் கர்த்தாவே, எங்கள் காரியங்களும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னாக இதை கட்டளையிட்டீர்கள். தேவ செய்தி காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 707, 200 கீதம் 510, பாமாலை 311. ஆராதனை கீதங்கள் 707, 200 கீதம் 510, பாமாலை 311. சிலுவை சுமந்தவனாக இயேசு உம்மை பற்றியது.
நீர் எங்களை ஆசீர்வதி பலப்படுத்துவீராக. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் ஆசீர்வதி. அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதுமாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகம், எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகம் இந்த இடம் முழுவதுமாக இறங்குனபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. வெறுமையாய் திரும்பி போகாதபடி நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நீர் ஆசீர்வதி பலப்பட்டு தகப்பனே நீங்க காத்துக் கொடுங்க, கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அடியனுடைய வேலைக்காரர் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வசனங்களும் ஒவ்வொரு இருதயங்களும் ஊடுருவி பாய்வதாக ஆசீர்வதி பலப்படுத்து. வாரின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பவர்கள் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம சபை ஊழியர் குருவானவர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை அன்பாக கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக செய்த ராஜ் அண்ணன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல இந்த சபையை இயக்குகிற நடத்துகிற முதியவர்கள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கடந்து போகிறதற்கு முன்பதாக ஒரு கவிதை பாடலை மாத்திரம் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். விடுதலை கீதங்கள்ல நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி என்கிற பாடலை கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மனுஷங்களை நம்ப முடியாது. உலகத்துல யாரையுமே நம்புவாங்க, கைவிட்டுவாங்க. கர்த்தரை என்ன செய்ய முடியாது. அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஒரு நாள் அழிஞ்சு போகுது. அவர் சொன்னபடி அப்படியே செய்வார். அவர் நம்மளோட இருக்கும்போது என்னாலும்
வெற்றி வெற்றி. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க முதிர் வயது, அவர் பாருங்க கிட்டத்தட்ட 99-100 வயசாயிட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன செய்றாருன்னா, ஏற்ற காலத்துல அவர் சொன்னபடி என்ன செஞ்சாரு, குறித்த காலத்துல அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவர் குமாரனை அவர் பெற்றார். அந்த குமாரனுக்கு பெயரை பார்த்தீங்கன்னா ஈசா. அப்போ அவர் பாருங்க முதிர் வயதாயிட்டு. இப்போ சில நாட்கள்ல தான், 90 நாட்கள்ல நமக்கு கொஞ்சம் குழந்தைகள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன ஏதாவது கேட்குறாங்க, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் பாருங்க, இவருடைய மனைவிக்கு வயசாயிட்டு, ஆனால் ஆண்டவரே நினைச்சாரு அங்கே சொல்றாரு. அந்த அதிகாரத்தை பாருங்க, ஆதியாகமம் 18:9-10 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்கிறாரு. குமாரனை கொடுத்து முடிச்ச உடனே என்ன செய்யறாருன்னா, இந்த 22ஆம் அதிகாரம் 22 நீங்க படிங்க. அப்பொழுது அவர் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ஆண்டவர் பூர்ண வயது 100 வயசுல ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. குழந்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு பத்தியா, அந்த தேசத்துக்கு எவருடைய அம்மனை தேசத்துக்கு போ, அங்க என்ன செய்யும், குமாரனை என்ன செய்யும், தகன பலியிட்டு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே இத்தனை வருஷம் நானா கேட்ட குழந்தை நீங்க தானே கொடுத்தீங்க, வேற எதையாவது கேளுங்க, சொத்தை கேளுங்க, ஆஸ்தி கேளுங்க, எல்லாம் கேளுங்க, என் பிள்ளைய எடுத்துக்கிட்டோம் தரமாட்டான்னு நீங்களும் சொல்லியிருப்பேன், நானும் சொல்லியிருப்பேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா, அவர் சொன்ன உடனே பாருங்க, மனைவிட்ட கூட இருந்துச்சுல சொல்லல. சாராட்ட சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு அகலாம பிரச்சனை ஆயிரும். யார்கிட்ட எழுச்சியில் அவர் சொல்லல. சொல்லாம என்ன செய்யறாரு, திகாலையில் எந்திக்கிறாரு, எந்திரிச்சு கழுதையெல்லாம் ரெடி பண்றாரு, விறகு எல்லாம் தீப்பட்டி கட்டைகள் எல்லாம் எடுக்கிறாரு, கழுதை 2 கழுதைக்கு கூப்பிடுறாரு, கழுதையில சேர்க்கிறாரு, 2 வேலைக்காரனை என்ன செய்யறாரு கூப்பிட்டுட்டு அவர் சொன்ன தேசத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, புறப்பட்டு போகிறார். நடப்பயணம், அந்த காலத்துல நடப்பயணம், இப்பதான் கார் வாகனம் எல்லாம் இருக்கு. அப்ப அவர் தூர தேசத்துல அவர் 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த தேசத்துக்கு நடந்து போகிறார். அப்ப நடந்து போகிறது 3ஆம் நாளிலே அவர் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த அவர் சொன்ன குறிச்ச மலை அங்க தெரிகிறது. அப்ப தெரிஞ்ச உடனே வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, வேலைக்காரர் அந்த கழுதை என்ன நீங்க கெட்டிட்டு ஓரத்துல கீழே என்ன செஞ்சு உட்கார்ந்து காத்து, நானும் இன்னும் பிள்ளையோட என்ன போய் என்ன செய்யறோம், அங்க போய் என்ன செய்யறோம், காத்து அப்பிடம் போய் நாங்க என்ன செய்யறோம், கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்லல, வருவோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் விசுவாசத்தை பாத்தீங்களா, விசுவாசம் தான் பாருங்க. அவர் சொல்றாரு வருவேன்னு சொல்லி இருந்தா அதுக்காக வேற மாதிரி போயிடும். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க வருவோம். அப்ப அவர் 2 பேரும் போன மலையில யார் மாத்திரம் திரும்பி வரணும், ஆபிரகாம் மாத்திரம் தான் திரும்பி வரணும். இவர் என்ன செய்யணும், ஈசாக்க அங்க பலியிடணும். அவர் சொல்றாரு பாருங்க, நான் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அப்ப பையன் கேட்கிறான், மலையில ஏற போறாங்க, பையன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க இல்லையே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் ஆபிரகாம் சொல்றாரு, மகனே எல்லாவற்றையும் எழுதுவாரு, தகனபலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், நீ வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அப்படியே போறாங்க மலை. அந்த இடத்தை கண்ட உடனே கல்களை எல்லாம் புரட்டி அந்த இடத்துல பலிபீடத்தை போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணாரு, விறகுகளை அடுக்கிறார். விறகுகளை அடுக்கி முடிச்ச உடனே பையனுடைய கையை கட்டுறார். கையும் காலையும் கட்டி என்ன செஞ்சாரு, மேல அப்படியே கூட கிடத்திட்டாரு, விறகு மேல கிடத்தினோடனே அவர் பாருங்க, அவர் கண்களை ஏறெடுத்து பாருங்க, அவர் கைகளை நீட்டி வச்சிருந்த கத்தி எழுதுகிறாரு, அவர் எடுக்கிறாரு. அப்போ பிள்ளையோட எவ்வளவு ஒரு அவருக்குள்ள ஒரு இது இருந்திருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, அவர் கைகளை ஏறெடுத்து பாருங்க, கத்தி எடுத்து அவர் பாருங்க ஓங்கி அவர் குத்த போகும்போது பாருங்க, கர்த்தருடைய தேவதூதன் வானத்திலிருந்து பாருங்க, தேவதூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று கூப்பிட்டு, பிள்ளையான கையை போடாத, நிறுத்து, கையை போடாதப்பா, நிறுத்துப்பா, மகனுக்கு கொன்னது சமம். ஆனா கையெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனா பாருங்க, அவர் கொன்னதுக்கு சமம் தான். ஆனா பாருங்க, அவர் பிள்ளைன்னு நினைச்சாத, கையை போடாத, அவனை ஒன்றையும் செய்யாத, அவன் பிள்ளைன்னு கூட பாருங்க, அவன் ஏகசுதன் ஒரே பிள்ளைன்னு கூட பாருங்க, எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து
எனக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிறதுனால நான் இப்போ நினைச்சிட உன்னை நம்புறேன் அப்படின்னு அவர் தேவனாகி அவருக்கு ஆபராங்க அவரு சொல்றாரு. தேவதூதன் கர்த்தருடைய தேவதூதன் சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்த்த உடனே பின்புறமாக ஒரு புகையில ஆடு என்ன செய்யுது, இந்த கொம்போட சிக்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்டை பிடித்து கொண்டு வந்து தன் மகனை எடுத்து அவனுக்கு பதிலாக அந்த கிடாவை என்ன செய்றாரு, அவர் அங்க பலியிட்டார் பாருங்க. அப்ப மகனுக்கு பதிலாக அந்த கிடாவை பலியிட்டார். அப்ப பாருங்க, தேவதூதன் கர்த்தருடைய தேவன் இரண்டாம் நேரம் வானத்திலிருந்து கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாருன்னா, நீ இப்படி காரியங்களை செய்தபடினால, விசுவாசத்துல நீ செய்தபடினால ஒன்ன நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா அனுப்ப மாட்டேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதுதான். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்யும் போது பாருங்க, ஆண்டவர் நம்ம சும்மா அனுப்ப மாட்டாரு. இப்ப நம்ம வேலை செய்யறோம், சம்பளம் கிடைக்கும். வேலை செய்யாம வீட்டுல இருக்க சம்பளம் யார் கொடுப்பா? வராது. ஆண்டவரை தேடும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னை நான் சும்மா அனுப்ப மாட்டேன், என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிச்சு உன்னை நான் அனுப்ப போறேங்கிறார் பாருங்க. அவர் எப்படி ஆசீர்வதிக்கார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், ஏன் கிடைக்கும்னா, அவர் பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால இந்த ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு என்ன சொல்லுதோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அப்ப நம்ம விசுவாசத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நான் என் பிள்ளையான திரும்பி வருவோம் என்று சொல்றாரு. அப்ப விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வைராக்கியம் பேதுருவை போல வைராக்கியமாய் இருக்கணும். விசுவாசம் ஆபிரகாமை போல. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது பாருங்க, பெரிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே அப்புறம் ஈசாக்கை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. சில வருஷங்கள் கழிச்சு இவர் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அப்புறம் ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் அடுத்தல ஈசாக்கை ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்க. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரவை என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். அப்ப பாருங்க, ஈசாக்கு வந்து பாருங்க அங்க இருக்கிற ஆபிரகாம் மரித்த பின் பாருங்க, அவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்த ஒரு லகா என்கிற துறவுல இருந்திருந்தார். ஈசாக்கு அங்க குடியிருக்கிறார். அப்ப ஈசாக்கு வயசு 40 வயது ஆகுது. இப்ப 40 வயது ஆகும்போது ரெபெக்காளை திருமணம் செய்கிறார். அப்ப திருமணம் செய்த பிறகு 20 வருஷம் அவருக்கு நிலையில குழந்தை கிடையாது. இப்ப திருமணம் ஆகுது நம்ம பிள்ளைகளுக்கு, உடனே 3 மாசம் தான் கழிக்கும். நம்ம வீட்டுல நம்ம மாமனார் மாமியார் தாய் தகப்பன கேட்க மாட்டாங்க. நம்ம உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, 3 மாசம் தான் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் உடனே போன் பண்ணுவாங்க. ஏதாவது உங்க வீட்டுல விசேஷம் உண்டா, 3 மாசத்துல அவங்க கேட்பாங்க, நம்ம கேட்க மாட்டோம், அவங்க கேட்பாங்க. ஆனா பாருங்க, இவர் பாருங்க 20 வருஷமாக அவர் மனைவியோட காத்து கொண்டு இருக்கிறார். 20 வருஷம் இந்த ரெபெக்காளுக்கு பாருங்க குழந்தை இல்லாதபடி இருக்கிறார். அப்ப பாருங்க, மனைவியா இருந்த மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் பாருங்க. வேண்டுதலை கேட்டதில்லை, அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் அடைந்தார். அவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய வேண்டுதலை கேட்ட உடனே அவருடைய மனைவிக்கு என்ன செய்றார், கர்த்தர் கர்ப்பத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவருடைய வயிற்றுல பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளை கொடுக்கிறார். அவர் பாருங்க முட்டி மோதுறாங்க. அப்போ கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்க போறா. அவர் சொல்றாரு, நான் 2 விதைகளை என்ன செஞ்சிருக்கிறேன், அங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவன் பாருங்க மூத்தவன் பாருங்க சிவந்த நிறமுள்ளவனாக இருக்கான். அவன் முடியலாம், கையெல்லாம் கழுத்துல என்ன செய்யணும், முடி இருக்கு. அப்ப அவன் பிறக்கிறான். அவனுடைய பெயர், மூத்தவன் பெயர் பாருங்க ஏசா. இப்ப 2வது பேர் அவன் புதி காலை பிடித்து கொண்டு இன்னொருவன் வெளிப்படுகிறான், அவன் யாக்கோபு. அப்ப இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க. பிறகு சில வருஷங்கள் அந்த துறவுல அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏசா பாருங்க வேட்டையில பாருங்க அவன் வில்லனாக இருக்கிறான். எந்த ஒரு குறி தப்பாத அவனுக்கு வேட்டையில காட்டுல வேடனா இருக்கிறான். அவன் ஒரு காட்டு வாசியாக அவன் அங்க இருக்கிறான். இந்த யாக்கோபு பாருங்க கூடார வாசி. கூடார வாசினா பாருங்க சமையல்ல கில்லாடி, எங்க வேணாலும் நினைச்சுவான், அழகா சமைப்பான், அழகா ருசியா கொடுப்பான். அப்ப இந்த ஏசா ஒரு நேரம் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு.
வேட்டைக்கு போயிட்டு வரும்போது இவன் அழகான ஒரு கூளை காய்ச்சி கொண்டு இருக்கிறான், பயிர் கூளை காய்ச்சி கொண்டு இருக்கிறான். அதை பசியில அவர் தாங்க முடியல, எனக்கு ஏதாவது குழப்பா அப்படிங்கிறார். இவர் அந்த சமயத்தை அவர் பயன்படுத்தி என்ன செய்யறாரு, உன்னை ஆசைய எனக்கு கொடுத்துரு, சொன்னா நான் என்ன செய்வேன், கூழ் கொடுப்பேங்கிறார். ஏசா என்ன செஞ்சார், அலட்சியம் பண்ணி அந்த கூழுக்காக என்ன செஞ்சாரு, அவருடைய ஆஸ்தியை என்ன செஞ்சாரு, விற்று போட்டார். இப்போ கொஞ்சம் சில காலங்கள் அந்த தேசத்துல அவங்க அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாலிப அந்த வயசுல அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த 26வது வசனத்தை நீங்க படிங்க. ஆதியாகமம் 26 முதலாம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். பாருங்க, அங்க இருந்து அழகா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க என்ன செஞ்சுட்டு ஒரு பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் வந்தவங்க பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்துக்கு கேராருக்கு போனாங்க. இவர் பாருங்க, எல்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க, மனைவி எல்லாம் கூட்டிட்டு கேராருக்கு போறாரு. அங்க பெலிஸ்தர் பாருங்க, பொல்லாத ஒரு மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவர் வசிக்கிறதற்காக போறாரு. அப்ப அங்க போன உடனே பாருங்க, ரெபேக்காள் பாத்தீங்கன்னா அழகுல கூடுனவள், அழகு சிறந்தவள் அவளாக இருக்கிறார். அப்ப நீங்க 7வது வசனத்தை அங்குள்ள மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க, இது யாரு, இந்த மகள் யாரு, இப்படி ஒரு அழகுல இருக்கிறாள என்று சொல்லி சுத்தி சுத்தி வர்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் வராங்கன்னு வைங்களா, குடியிருக்க வருவாங்க, அழகா இருந்தா நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்கள் சுத்தி சுத்தி தான் வரும். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ நான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. ஒரே ஒரு மகள், தாய் தகப்பன், ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்கும். அப்போ திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் அப்போ பாருங்க, நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து நினைச்சோம் அந்த வீட்டை சுற்றி சுற்றி தான் வரும். தாய் தகப்பன் நினைச்சுவாங்க, பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. இவனும் 6 பேர் நினைக்கிறான், சுற்றி சுற்றி வர இவனும் மீறாங்க, யாரும் போக உள்ள முடியாது, இவங்களே பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா இருப்பாங்க. பாருங்க, வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க. அந்த காலத்துல வீட்டை தான் சுத்தி வந்தோம், இந்த காலத்துல அப்படி கிடையாது. நிறைய குழந்தைகள் எல்லாம் நினைச்சாங்க வேற மாதிரி பண்றாங்க. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காலத்துல அந்த அந்த மனைவி நினைச்சாங்க, விசாரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஈசாக்கு பாருங்க, இந்த ஊரை விட்டு என்ன செய்யலாம், எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை போடுறாரு. நான் எகிப்து ஓடிடலாம்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் போடும்போது பாருங்க, கர்த்தர் பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அதே 2வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, இவன் திட்டம் போடுறா எகிப்து போகணும், ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த தேசத்துல நீ இரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பாருங்க, வார்த்தைக்கு பாருங்க கீழ்ப்படிந்து அந்த தேசத்துல அவன் அங்கே குடியிருந்தான் பாருங்க. அவன் குடியிருந்தான் பாருங்க. அவன் வரும்போது பாருங்க எதை கொண்டுட்டு வரல, அவன் வந்தான் குழந்தை குட்டியோட தான் வந்தான், அழகா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து பாருங்க அந்த தேசத்துல பாருங்க, ஏதோ ஒரு வாடகைக்கு வாங்கி இருந்திருக்கிறான், ஏதோ சொந்தமா கூட ஒரு இடத்தை வாங்கி இருக்கலாம். அந்த தேசத்துல பாருங்க அவன் விதைக்கிறான் பாருங்க. அந்த விதை அந்த தேசத்துல பாருங்க விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாத்தீங்களா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்ப பாருங்க, நம்ம தூர தேசத்துல போயிருக்கோம், வெளியூருக்கு போறோம், நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம், நிறைய கம்பெனி வச்சிருக்கிறோம், எல்லா காரியங்களும் வேலை செய்யறோம். அப்ப யார் நம்ம இங்க இருந்து நம்ம போனோம், யாரையும் நம்பி போகல, கர்த்தரை முன்ன வச்சுதான் நம்ம இருந்து போறோம். எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஆபிரகாம் சொன்னது போல இங்க இருந்து போறோம், மஞ்ச பையோட ஒண்ணு கெட்டுக்கட்டா இருக்குல்ல, பணத்தை நம்ம யாரும் கொண்டு போகல. அங்க போன பிறகு அவருடைய விசுவாசம் போது அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவனால இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்படி வைத்து வச்சிருக்கிறார் பாத்தீங்களா. ஈசாக்கை போல அவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் உங்களை. அப்ப பாருங்க, அவன் அந்த தேசத்துல விதைக்கிறான். நீங்க அந்த தேசத்துல போய் கம்பெனியை வைக்கிறீங்க, கஷ்டத்தோடு பிரச்சனையோடு கம்பெனியை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு, உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல இந்த உலகத்துல அற்புதம் செய்ய ஒருவரால் முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள கடவுள். அவரை போல யாராலையும் என்ன செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. அப்ப பாருங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கொடுங்க இந்த ஆசீர்வாதம் பாருங்க. அந்த பட்டணத்துல விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்ம போன மஞ்ச பையை கொண்டு இன்னைக்கு பாருங்க நல்ல வசதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், கார் பங்களா எல்லா ஆசீர்வாதம், பிள்ளைகள் மனைவிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஊர்ல பாருங்க அவன் இருக்கிறான் பாருங்க,
அவன் பாருங்க, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனா ஆனான். பெரியவன் ஆயிட்டாங்க, வர வர விருத்தி அடைந்து பெரியவன் ஆயிட்டான். பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் பணிவிடக்காரரும் இருந்தபடியினால பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இப்ப நம்ம நேரம் போறோம், நல்லா வந்தாச்சு, அண்ணாச்சி பாருங்க நல்லா வந்தாரு, பையெல்லாம் தூக்கிட்டு இருந்துச்சாரு, சும்மா வந்தாரு, ஒத்தையில தான் வந்தாரு. இப்ப பாருங்க, கார், பங்களா, கம்பெனி, இவ்வளவு ஆசீர்வாதம். செலவு நினைச்சவங்க பாராட்டுவாங்க, சரி வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க, உண்மையா இருந்தாங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க, செலவு சொல்லுவாங்க. செலவு என்ன செய்வாங்க? பொறாமை கொள்வார்கள். நம்ம இங்க தானே இருக்கோம், நம்ம அப்படியே இருக்கோம், வந்தாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் ஆசீர்வாதம்? நம்மளை கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார், ஏன் வைத்துக் கொண்டு இருக்கிறார்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கள் உயர்த்த உயர்த்த ஆசீர்வாதம், அவருடைய பெயரை சொல்ல சொல்ல ஆசீர்வாதம். பாருங்க, பாருங்க, அழகா பாருங்க, அவன் பெரியவன் ஆயிட்டான். பாருங்க, இந்த தேசத்துல பாருங்க, அவனை பொறாமை கொண்டாடுங்க. அப்ப பாருங்க, அமெரிக்க ராஜா பாருங்க, ஈசாவுக்கு இந்த 16 வருஷத்துல நீங்க பாருங்க, ஈசாக்கை நோக்கி, நீ இங்க எங்களை விட்டு எழுதிடு, போய்விடு, எங்களை பார்க்கணும் என்ன மிக பலத்தவன் ஆயிட்டபடி ராஜா வந்து சொல்றாரு, எங்களை விட என்ன செஞ்ச பலத்தவன் ஆயிட்ட, நீ இந்த தேசத்துல இனிமே என்ன சொல்றாரு, இருக்கக்கூடாது, நீ போய்விடு என்று சொல்கிறார். பாருங்க, அப்பொழுது பாருங்க, ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரில் உள்ள பள்ளத்தாக்குல போய் குடியிருந்தான். பாருங்க, அங்க போய் கொட்டாரத்தை அடிச்சான். நேர பள்ளத்தாக்கு போனார், பக்கத்துல தான் பள்ளத்தாக்குல போய் என்ன செஞ்சாரு, கூடாரத்தை அங்க அடிச்சாரு. பாருங்க, அங்க அடிச்சு பாருங்க, பல வருஷங்களாக ஆசீர்வாதமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, ஈசாவுக்கு 100 வயது ஆயிடுச்சு. 100 வயது ஆகணும்னா பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளை. ஏசாவுக்கு 40 வயது ஆகிறது. இப்படி வயதுகள் கடந்து விடுது. இவர் என்ன செய்யணும், இவருக்கு கண்ணு மாங்கி, ஈசாவுக்கு கண்ணு மங்கின உடனே என்ன செய்யறாரு, மகனை கூப்பிடுறாரு, ஈசாவு, மகனே வா, நான் இப்ப என்ன செய்யறேன், இன்னைக்கு நாளைக்கு கத்தத்தை போயிடுவேன், நான் இப்போ எனக்கு தெரியல, கண்ணு வேற மங்கிட்டு, நீ என்ன செய், எனக்கு நல்ல ருசியாக நல்ல வேட்டையாடி என்ன செய், நல்லா சமைச்சு கொண்டா, நான் சாப்பிட்டுட்டு ஆத்துமா உடனே என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருக்கா, அவருடைய தாய் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிலவங்க பாருங்க, மூத்த பிள்ளை மேல பாசம் பயங்கரமா வச்சிருப்பாங்க. சிலவங்க பாருங்க, இளைய பிள்ளை மேல அடிச்சுவாங்க, அதிக பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாம் அவங்க பெத்த பிள்ளைகள் தான். ஆனா பாருங்க, இந்த ரெபேக்கா பாருங்க, இளையவங்க போய் சொல்றா, ஏசாக்கு அப்பா சொல்றாரு, ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. அவன் என்ன செஞ்சான், காட்டுக்கு போயிட்டான். நீ என்ன செய், மந்தங்களை ஓடி போய் 2 வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சுவாங்க. அழகா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறேன், அழகா சமைச்சிட்டானே, நீ கொண்டு அதை கொடுத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறான். அவர் சொல்ல கண்டுபிடிச்சுட்டா, சாபத்தை போடுற அந்த சாமி என் மேல வரட்டும் மகனே, நீ போ அப்படிங்கிறாரு. அப்படின்னு இவரு நேரம் போனார், ஆட்டு மதங்களை ஓடினாரு. ஈசாக்கு யாக்கோபு ஆட்டு மதங்களை ஓடினார், 2 வெள்ளாட்டை பிடிச்சாரு. ஏசாக்கு போறாரு, காட்டுக்கு போயிட்டாரு வேட்டையாடுறதுக்கு. அப்ப பாருங்க, இவர் பிடிச்சு கொண்டு அழகா சமைச்சு என்ன செஞ்சாங்க, நேரம் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தாய் உடனே என்ன செஞ்சாங்க, ஏசாவின் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க இருக்கிற ரூம்ல போய் அவங்களுடைய வஸ்திரம், அவங்க உடுத்திருந்த வஸ்திரத்தை எடுத்து ஏசாவுக்கு போட்டாச்சு. அப்ப ஆட்டு மந்தையோட ஆட்டை உரிச்ச தோலை எடுத்து கைகளையும் கழுத்துல செஞ்சாங்க, அழகா கட்டிட்டாங்க. ஏன்னா ஏசாவுக்கு முடி இருக்கும், அவனுடைய வஸ்திரத்தை அவர் போட்டிருக்கிறாரு. அப்ப நேரம் நான் போட்டுக்கிட்டு எழுதுகிறாரு, தகப்பன்ற போறாரு. அவர் தகப்பன் கேட்கிறாரு, நீ யாருப்பா வந்திருக்கிற அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாருங்க, நான் மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன். வந்திருக்கிற யாரு, யாக்கோபு வந்திருக்கிறாரு. இவர் பாருங்க என்ன சொல்றாரு, மூத்த மகனாகிய ஏசா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவர் பாருங்க, அவர் ஏசாட்டு சொல்றாரு, அவருக்கு நான் ஒரு கண்ணு தெரியல, ஒரு நம்பிக்கை கூட இல்லை. என்ன பாருங்க, கிட்டவா கொஞ்சம் என்ன செய்யணும், தடவி பார்க்கணும்பா, கொஞ்சம் கிட்டவா அப்படிங்கிறாரு. கிட்ட வரும்போது அவர் அப்படியே தடவி பார்க்கிறாரு. ஏன்னா அவங்க முடியை சுற்றி வச்சிருக்கிறாங்க, ஆட்டுத்தோட அழகா பார்க்கிறாரு. முடியை பார்த்தோட இது ஏசா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப பாருங்க, அவர் சத்தம், உன்னுடைய சத்தம் வந்து ஏசாவுடைய சத்தம் கிடையாது, யாக்கோபுடைய சத்தம். ஆனா கையை தடும் போது யாரு போல இருக்கு, ஏசாவை போல இருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க நம்பி எழுதிட்டாரு. ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, மறுபடியும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தேகப்படுறாரு. பாருங்க, சந்தேகப்பட்டு, என் மகனை நீ என்ன செய், முத்தம் கொடுக்கவா, கிட்டவா, கிட்ட வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு, அப்பதான் கிட்ட வர முடியும். அப்போ அவன் மகன் வந்து என்ன செய்யறாரு, அப்படியே வந்து கிட்ட வந்து அவர் தகப்பனுக்கு முத்தம் கொடுக்க போறாரு. அந்த முத்தம் கொடுக்கும் போது பாருங்க, அந்த ட்ரெஸ் எடுக்கிறாரு, அந்த துணி அப்படியே மோந்து பாக்குறாரு. அந்த துணியில என்ன வாசம் அடிக்கணும், அவன் காட்டுக்கு போன வயல்வெளி புல்லுடைய வாசம் அடிக்கும். அப்போ பாருங்க, அவன் மோந்து பார்க்கும்போது அந்த வாசனை இருந்தபடினால என்ன செஞ்சாரு, யாக்கோபை ஆசீர்வதிச்சார். அப்போ பாருங்க,
அந்த ட்ரெஸ் பாருங்க, அவன் போட்டிருந்த ட்ரெஸ் வயல்வெளிக்கு போகணும்னு அந்த வாசம் வரும். இப்போ நீங்க புல்ல இருக்க போறீங்க வயக்காட்டுக்கு, நீங்க போயிட்டு புல்ல இருந்துட்டு வரும்போது உங்க மேல ஒரு வாசம் அடிக்கும். என்ன வாசம் அடிக்கும்? அந்த புல்லு வாசம் அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அந்த காலத்துல கர்த்தர் ஒரு அழகா எழுதி வச்சிருக்கிற பத்தில இப்ப நடைமுறைக்கு வருதுங்க. அப்ப எல்லாம் உண்மைதான், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப பாருங்க, அவர் மோந்து பார்த்தவன இது என்னுடைய ஏசாதான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஆசீர்வதிச்சு அனுப்புன உடனே ஏட்டைக்கு போன மூத்த மகன் அங்க வர்றாரு. வந்து தகப்பனை எழுப்புறாரு, அப்பா எந்திரிங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ யாரப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நான் மூத்த மகனாகி ஏசா வந்திருக்கிறேன். அப்ப இப்ப வந்தது யாரு? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனது யாரு? உன்னுடைய சகோதரன் என்ன செஞ்சுட்டான்? ஏமாற்றி தந்திரமாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை தட்டி கொண்டு சென்று விட்டானே என்று சொல்லி அவர் கதறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா ஏசா பாருங்க, அவர் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா என்று சொல்லி அவர் அழுது கொண்டு இருக்கிறார். பாருங்க, அழுகிறார், எல்லாம் செய்கிறார். கடைசியாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, அவர் பாருங்க, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரயோஜனமாக, உன் வாசஸ்தலம் பூமியில சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடு இருக்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பார் என்கிற அந்த அழகான அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட பிறகு பாருங்க, ஏசா இருதயத்தில் நினைக்கிறேன் பாருங்க, நம்மளுடைய தகப்பனுடைய தூக்கிக்கும் நாள் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நான் என்ன செய்வேன்? இந்த யாக்கோபை என்ன செய்வேன்? கொண்டு போடுவேன் என்று சொல்லி இருதயத்தில் அவன் பேசுறான் பாருங்க. அவன் இருதயத்தில் பேசுனதுல ரெபேக்காள் என்னதான் அறிந்து கொண்டான். ரெபேக்காள் எப்படி அறிந்து கொண்டான் அவன் இருதயத்தில் பேசுனத? இப்ப நம்ம தாய் தப்பு நம்ம இருக்கோம், நம்ம கூட பிறகு ஒரு அண்ணன் சகோதரர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இருதயத்துல பேசுனா யாருக்கு என்ன தெரியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? இவருக்கு என்ன செஞ்சிருப்பாரு? நேரம் தாய்கிட்ட தான் போவாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம தாய்கிட்ட தாய்கிட்ட போவோம். அவன் இளைய மகன் என்ன செய்ய ஒழுங்காம இருக்க சொல்லி, இல்லைன்னா என்ன செய்வேன்? நான் பொண்ணு கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப அது கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க? யாக்கோப மகனே, நீ ஒண்ணு என்ன செய்ய போறான்? ஏசா உன்னை கொல்ல போகிறேங்கிறான். அவனுடைய கோபம் பயங்கரமா இருக்கு. அதனால நீ என்ன செய்? நேர என்னுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு ஓடிப்போ. ஆரோனில இருக்கிறான். அந்த லாபானுடைய வீட்டுக்கு நீ ஓடி போய் அங்க கொஞ்ச நாளைக்கு இரு. இந்த கோபம் எல்லாம் தீர்ந்த பிறகு என்ன செய்ய? நான் அழைக்க, அதுக்கு பிறகு நீங்க வான்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஈசாக்கு அவனை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சு அந்த 28வது அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க பார்க்க முடியும். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஒரு ஆசீர்வதிச்சு அனுப்பும்போது என்ன கொடுக்கல? கையில பணம் கட்டுக்கட்டா கொடுத்துட்டாரா? எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வளர்ந்த தடி கம்பை மாத்திரம் கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம காலத்துலலாம், இப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வயக்காடு பக்கத்துல இருக்கு, தோட்டத்துக்கு போவாங்க, நம்ம பணத்தை பறக்கிறதுக்குலாம் போவாங்க. பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா வளர்ந்த கம்பு உழவை நெத்தி மண்டத்துக்கு வச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டில் எல்லா வீட்டிலும் அப்பெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் யார் வீட்லையும் கிடையாது. அப்போ அது மாதிரி ஒரு ஓட்டை மேலே போட்டு வச்சிருப்பாங்க அந்த கம்பில். அது கத்தி வச்சிருப்பாங்க. அதை சொருவி டைப் பண்ணால் என்ன செய்வோம்? வேல் கத்தியா மாறிடும். அதை எடுத்துட்டாங்கன்னா கை கட்டியா மாறும். இதை கம்பை என்ன ஊனுவாங்க. முன்னாடி ஏதாவது செடி சத்தை கிடந்துன்னா என்ன செய்வாங்க? அதை தட்டி விட்டு அப்படியே போவாங்க வயக்காட்டு வழியா. அது எல்லாத்துக்கும் தெரியும் உண்மை. இப்போ இந்த கைத்தீடையோட அவர் கம்போட இருக்கிறாரு. அவர் அப்படியே வனாந்தரத்து வழியா போகிறார். இப்போ வனாந்தரம் வழியாக போகும்போது அவர் சோர்ந்து நினைக்கிறாரு. ஒரு இடத்துல படுக்கிறாரு பாருங்க. படுத்த உடனே கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாகுது. அந்த 28ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நீங்க படிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினால பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் கடைசி வரைக்கும் நினைச்ச உடனே கைவிட மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் தூங்கி முழிச்சு அதிகாலையில் எழுந்து பாருங்க, அவர் அந்த தேசத்துக்கு நடந்து போகிறார். நடந்து போகும்போது அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு இடத்துல கிணத்தாண்டையில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அங்க உள்ளவங்க ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அப்படியே வர்றாங்க. அப்ப தேசத்துல ஆடுகள் மேய்ச்சி அந்த கல்லை புறப்பா ஆடுகளாம் தண்ணி குடிக்க முடியும். அப்ப எல்லாம் விசாரிக்கிறாங்க, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் லாபானுடைய தங்கச்சி மகன் யாக்கோபு என்று சொல்றான். அப்போ அவர் சொல்றாங்க, லாபானுக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள். ஒரு பெண் மகள் வந்து லேயா, ஒரு மகள் வந்து ராக்கேல். அப்போ 2 மகள் ராக்கேல் ஆட்டை பெருசுவா கொண்டுட்டு வருவா. அதான் அவங்க மாமனுடைய மகள் என்று சொல்றாங்க. இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. ராக்கேல் ஆடுகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்படியே ஓட்டி கொண்டு அந்த வனாந்தரத்துக்கு அந்த தண்ணி காட்டுறதுக்காக வர்றாங்க. அப்ப தண்ணி காட்ட வரும்போது இவர் என்ன கல்ல பறந்தாரு சொல்றாரு, நான் உன்னுடைய அத்தை மகன், நீனுடைய மாமன் மகன் தான் சொல்றாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு விருப்பம் உண்டாக்கிட்டு. இப்போ நம்ம
அவங்க பார்த்த உடனே பார்வையில அடிச்சு பிடிக்கணும். இப்போ யாக்கோபுக்கு பாருங்க, ராகேல் பார்த்த உடனே பிடிச்சிட்டு. இப்போ அண்ணன்மார் இருக்காங்க, நேரம் அக்கா மாதிரி எழுந்துருப்பாங்க, பார்க்க வந்திருப்பாங்க, பொண்ணு பார்க்கறது வந்த உடனே நினைச்சிடும், பார்த்த உடனே பிடிக்கணும். பிடிக்கலான்னு நினைச்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க, பிற பார்த்துக்கலாடுவாங்க. இதே மாதிரி அக்கா மாதிரி நினைச்சுவாங்க, போட்டா கொண்டு கொடுப்பாங்க, பார்த்த உடனே நினைச்சிடும், டக்குன்னு பிடிக்கணும். இல்லைன்னா வேண்டாம் பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதே போல பாருங்க, இவர் பார்த்த உடனே நினைச்சிட்டு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு இவங்களுக்கும் பிடிச்சிட்டு. இவன் நேரம் மறுபடியும் தண்ணியை காட்டுறாங்க. இவன் நேரம் லாபான் இடத்துல தகப்ப வீட்டுக்கு ஓடுறான். ஓடி போய் இந்த மாதிரி இவங்க தங்கச்சி மகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன லாபான் நினைச்சாரு, இந்த ஊர்ல இருந்து ஓடி வந்து மருமகனை பிடிச்சு எழுக்கிறாரு, அனைத்து சுத்தம் செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னு பாருங்க, அவர் அங்க இருக்கிறாரு. 1 மாசம் இருந்துட்டாரு, அங்க சம்பளம் இல்லாதபடி அங்க வேலை செய்து கொண்டு இருக்கு. அப்ப லாபான் கேட்கிறாரு, மருமகனை நீங்க சம்பளம் இல்லாம வேலை செஞ்சு என்னுடைய மனசு கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது நினைச்சு சம்பளம் தரணும் அப்படிங்கிறாரு. அப்ப யாக்கோப் சொல்றாரு, எனக்கு நீங்க நினைச்சா நான் சம்பளம் தரணும், உங்க மகளை நினைக்கிறேன் ராக்கியெல்லாம் எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கேன், 7 வருஷம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மந்த மேய்க்கிறேன், பாதுகாக்கிறேன், எல்லாம் செய்யணும்னு இவர் பார்த்தாரு. வெளியில நீங்க கட்டி கொடுத்தா பிரச்சனை, எனக்கு தங்கச்சி பேர் சரி மருமகன் நீ செய்ய அப்படின்ட்டாரு. இவர் 7 வருஷம் அங்க பணியில மலையில கிடந்து செஞ்சாரு. நாள் டக்குன்னு ஓடிட்டு 7 வருஷம் கழிச்சு அதிகாலையில் வந்து நேர லாபான் வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஆமா 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன செய்யுங்க திருமணம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நம்முடைய சாதி வழக்கத்தின்படி செய்யக்கூடாது, பகல்ல திருமணம் கிடையாது, இரவுல முடிச்சுக்கிறோம் மருமகனை சரி பண்ணிட்டாரு. இரவுல சொந்தங்கள் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. அவர் யார் விரும்பினார்? ராக்கியை விரும்பினார். ஆனா மூத்த மகள் லேயால இருக்கிறா. இவர் என்ன பண்ணார் பாருங்க, லாபான் மூத்த மகளை என்ன செஞ்சாரு, இரவோடு இரவாக கல்யாணம் முடிச்சு வச்சாரு. இவர் பார்க்கல, இப்பதாங்க எல்லாம் பார்க்காங்க, எல்லாம் கிட்ட பேசுறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னாங்க, பார்க்கவே மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எல்லாம் அப்ப அந்த காலத்துல அப்படிதான் இருந்துக்கிறாங்க. இவர் திருமணம் முடிச்சு காலையில பாக்குறாரு, அங்க யாரு இருக்கா, ராக்கி எடுத்துக்கிறாங்க, யாரு இருக்கா, மூத்தவர் லேயாங்க உட்கார்ந்து இருக்கா. பார்த்தவன ஓடியாரு, நேரம் மாமனார் வீடு ஓடிட்டாரு. ஆமா என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, மூத்தமாக இருக்கும்போது இளைமல திருமணம் பண்ணி திருமணம்ப்பா, இன்னும் 7 நாளைக்கு திருமணம் நடந்தா அதுக்கு பிறகு நினைச்சு போற உனக்கு அவளே திருமணம் பண்ணித்தாரு அப்படின்னு சொல்றாரு. 7 நாள் இருந்தா அதுக்கு பிறகு பாருங்க ராக்கியலை திருமணம் பண்ணி, ராக்கியலை திருமணம் பண்ணிட்டு பாருங்க, அவருக்கு ஒரு லக்கு பாருங்க. என்ன லக்குன்னா, அவர் லேயால திருமணம் பண்ணாரு, அவர் சில்பால கொடுத்தாரு. ராக்கியலை திருமணம் பண்ணாரு, பில்கால கொடுத்தாரு. இப்ப அண்ணமார் நம்ம இருக்கோம், நம்ம திருமணம் பண்ணோம், நமக்கு யாருமே கொடுத்தா, மாமனார் நம்மளே இருக்காரு, நல்லா ஏமாத்திட்டாங்க. ஆனால் லாபானுடைய மாமனார் பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க அவருக்கு கிடைச்சிட்டு பாருங்க லக்கு அடிச்சுட்டு அவர் பாருங்க அந்த தேசத்துல பாருங்க திருமணம் பண்ணார், அழகா வாழ்ந்தாரு. மறுபடியும் 7 வருஷம் அந்த ராக்கியலுக்காக 14 வருஷம் செஞ்சாரு. அந்த மந்தைகளை ஓட்டி கொண்டு இருந்தார் பாருங்க, ஓட்டி கொண்டு கடைசியாக 6 வருஷம் மாத்திரம் பாருங்க அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால கர்த்தர் அந்த 6 வருஷத்துல பாருங்க வரியாடுகளையும் புள்ளியாடுகளையும் சேர்த்து பாருங்க அவன் பாருங்க சரியாக இருந்துச்சுன்னா வசதி ஆயிட்டாங்க. சரியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த லாபானை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. ஒட்டகங்கள், மாடுகள், மந்தைகள், இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அந்த தேசத்துல அவனை அங்க உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால கர்த்தர் அந்த தேசத்துல அவனை என்ன செஞ்சாரு, அங்கே உயர்த்துறாரு. பாருங்க உயர்த்தி பாருங்க அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம வெளி தேசத்துல இருக்கிறோம், நமக்கு வீடு எல்லாம் செட்டில் ஆயிரும். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சோன்னு நினைச்சிடும் செட்டில் ஆயிரும். மறுபடியும் நம்ம அங்கிருந்து நம்ம ஊர் வர்றது நினைச்சோம், யோசிப்போம் எப்படிங்க போக முடியும், என்னைக்கு ஒரு நாள் வயசான இடத்துக்கு வந்து வராமல் இருக்க முடியாது. ஆனா அந்த யாக்கோபு பாருங்க அவர் அங்க எல்லா ஆசீர்வாதத்தோட நிறைவா இருக்கிறாரு. பெரிய ஆசீர்வாதம் லாபானை விட அதிகமா இருக்கிறாரு. ஆனா இப்ப பாருங்க கர்த்தர் அவரோட இங்க பேசுறாரு பாருங்க. அதே வசனத்துல பாருங்க ஆதியாகமம் 33வது வசனத்தை நீங்க படிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பாத்தீங்களா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ உன் இனத்தாரிடத்தும் உன் தகப்ப வீட்டுக்கு திரும்பி போ அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம என்ன நினைச்சோம், ஆண்டவரே என் பிள்ளைங்க படிக்கிறாங்க, 1 வருஷம் ஆகல 2 வருஷம் நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க அவங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்து பாருங்க அவர் மந்தைகளை எல்லாம் என்ன செய்யற வேலைக்காரன் எல்லாம் இருக்கிறாங்க.
லாபானுக்கு சொல்லாம பிரேம இரவோடு இரவாக என்ன செஞ்சாரு, மந்தைகளை எல்லாம் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சாரு, இரவோடு இரவாக அந்த ஊரை காலி செய்து நேர பாருங்க வனாந்தர வழியாக அவர் என்ன செஞ்சாரு, நேர அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார் பாருங்க. அவர் புறப்பட்டு போய் பாருங்க பாதி தூரத்துக்கு பேசி பாருங்க, பாதி தூரத்துக்கு அவர் போகும் பொழுது அவருக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது பாருங்க. அது என்ன பயம் பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிங்க. பாருங்க அவர் 20 வருஷமாக இருந்தாரு. ஆனா எல்லா சந்தோஷத்துல இதை மறந்துட்டாரு. ஆனா கர்த்தர் சொன்னபடினால இருந்தாரு. எல்லா ஆத்துகளை எல்லாம் மனைவி பிள்ளைகளை எல்லாம் வனாந்தர வழியாக ஒட்டகங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வரும்போது பாதி வழியில வர்றாரு. வரும்போது பாருங்க இவருக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. என்ன பயம், ஏசாய் என்ன கொண்டு போடுவான்னு சொன்னானே, இப்ப நான் ஊருக்கு போனா என்ன செஞ்சிருவாங்க, என்ன கொண்டு போடுவானே என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது பாருங்க. இந்த பயம் உண்டாகுன உடனே பாருங்க அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான், லஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவனுக்கு என்னென்ன தேவைகளோ ஆடு மாடுகள் எல்லாம் பாருங்க முன்னால கொண்டு நிறுத்துறான் பாருங்க. 200 வெள்ளாடுகளை நிறுத்துறான், 20 வெள்ளாட்டு கிடாவை நிறுத்துறான், 200 செம்பரி ஆட்டை நிறுத்துறான், 20 ஆட்டு கிடாவை நிறுத்துறான், 30 பால் கொடுக்கும் ஒட்டகங்களை நிறுத்துறான், 40 கிடாரியை நிறுத்துறான், 10 காளைகளை நிறுத்துறான், 20 கோவேரி கழுதைகளை நிறுத்துறான். அப்படி ரகமா முன்ன நிறுத்தி நீ முன்ன கொண்டு போப்பா, நான் பின்னால வரேன். யார் வரானா, யாக்க போறான், என் சகோதரன் சொல்லு அப்படின்னு சொல்லி இத்தனை பொருட்களை பாருங்க முன்ன அனுப்புறான் பாருங்க. முன்ன மந்தைகள் போய் கொண்டிருக்குது, இவன் பின்னால அப்படியே வந்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. அவன் பின்னாலே வரும் பொழுது பாருங்க இவன் பாருங்க ஆத்த எல்லா பிள்ளைகளை எல்லாம் கடத்தினான், ஆத்த எல்லாம் கடந்து சமா பூமியில வந்தவன கூடாருன்னு அடிச்சான். அடிச்சு பிள்ளைகளை எல்லாத்தையும் அங்க செட்டில் பண்ணலாம். நேர இரவோடு இரவாக நேர கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. மனுஷன்கிட்ட போயிருக்காங்க, போகல எவ்வளவு பணம் இருக்கும், எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கு, எவ்வளவு அந்தஸ்துகள் இருக்கு, அதிகாரம் ஆள் பணம் எல்லாம் இருக்கும். ஆனா பாருங்க நேர எங்க போன பாருங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நேர இரவு முழுவதுமாக கர்த்தரை விடாதபடி அவன் பிடிச்சிட்டான் பாருங்க. அதான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் பாருங்க எத்தனை ஆசைகள் இருந்தாலும் பாருங்க அவன் தேவனிடத்துல தான் போனான். அவன் தேவனிடத்துல போய் இரவு முழுவதும் போராடி மேற்கொண்டான் பாருங்க. அவன் மேற்கொண்டபடினால அவன் சொல்றாங்க, அப்பொழுது யாக்கோபு நான் தேவன் முகத்தை கண்டேன், நான் இப்பொழுது பாருங்க கண்டேன், உயிர் தப்பினேன் என்று சொல்கிறான் பாருங்க. அவருடைய முகத்தை கண்டாச்சு, நான் உயிர் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் பாருங்க அவன் சொல்லி முடிச்ச உடனே கர்த்தர் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போன உடனே அதிகாலையில பாருங்க அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம். ஏறெடுத்த உடனே அங்க வருகிறான் பாருங்க 400 மனுஷரோட அந்த ஏசா பாருங்க 400 வீரர்களோட அங்கே நடந்து வந்து கொண்டு இருக்கிறான். அப்ப யாக்கோபு பாருங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம். ஏறெடுத்து பார்க்கணும், அண்ணன் சகோதரன் 400 பேரோட வர்றான். பார்த்த உடனே பணிவிடக்காரி அவர் பிள்ளைங்களை முதல் இடத்துல நிறுத்துறான், லேயால இடையில நிறுத்துறான், ராக்கேல யோசேப்பை கடைசியில நிறுத்துறான் பாருங்க. நிறுத்திட்டான், அதுக்கு கடைசியா போகல, நேர வந்து அவர்களுக்கு முன்பாக இருந்தான். எல்லாத்தையும் முன்ன நிறுத்தினான். நின்றுட்டு நேரம் பாருங்க யாக்கோபு எங்க வந்திருக்கான், முன்ன வந்து நிற்கிறான் பாருங்க. முன்ன வந்திருக்க பாருங்க. ஆனா பாருங்க ஏசாவுடைய பட்டயத்துக்கு ஒருவனாலையும் தப்ப முடியாது. அது யார் கொடுத்த பட்டயம்? ஈசாக்கு அவன் ஆசீர்வதிச்ச கொடுத்த பட்டயம். அவனுடைய பட்டயத்துக்கு ஒருவனாலையும் தப்ப முடியாது. அப்ப பாருங்க ஏசா முன்ன வந்து நிற்கிறான். பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்து நின்று நிப்பாட்டாங்க. அவன் நின்றுட்டு பாருங்க அவன் பாருங்க தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விஷயம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. முகக்குப்புற 7 வாட்டி பாருங்க 7 தடவை முகக்குப்புற அவனுடைய சகோதரனுக்கு முன்பதாக தலையை குனிஞ்சு பாருங்க வணங்குறான் பாருங்க. அவன் வணங்குறாங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து பாருங்க என்ன செஞ்சான், அவனை கட்டி அணைத்து பாருங்க மார்போடு அணைத்து முத்தம் செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. 20 வருஷமாக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் இருதயத்தில் அவன் கனம் பண்ணியிருந்தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் போனபடினாலே ஏசா அவனுடைய இருதயத்தை யார் மாத்தினான்? கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க அந்த இருதயம் கடினமான இருதயமா இருக்கலாம், திருக்குள்ள இருதயமா இருக்கலாம். அந்த இருதயத்தை உடைத்து எடுத்து குழந்தையை போல மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த இருதயமா இருக்கணுங்க அவர் உடைச்சி எரிஞ்சிருவாங்க. அது குழந்தையை போல அப்படியே மாறிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட இருதயத்தை நாம் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, ஒரு ஆட்டாடிடுவாருங்க. எப்படி வில்லனா இருந்தாலும் தெரியுங்க. நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம். அப்ப பாருங்க அவங்க சொல்லுவாங்க, நான் எப்படியோ இருந்தாங்க, இன்னைக்கு அவரை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு அவருடைய பாதப்படியில வந்து விழுந்து கிடக்கிறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். அப்ப பாருங்க ஏசாவுடைய இருதயத்தை என்ன செஞ்சாரு, அழகா என்ன செஞ்சாரு,
மாத்திட்டாருங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரம் தாங்க. அவரை போல எந்த ஒரு குற்றத்தை நிரூபிக்க எவனாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். பாருங்க, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்த தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்த தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாதவங்க அவர் மாத்திரம் தான் அந்த கடல்ல நடக்க முடியும். கூட்டின வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? பிரவேசிக்க முடியும். பாருங்க, அவர் பரிசுத்தமா இருந்தபடினால கர்த்தர் பாருங்க பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். பாருங்க, அப்ப பாருங்க 20 வருஷம் கழிச்சு அவங்க கெட்டி அழுகுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, செய்யறாங்க. இந்த ஏசாவை பாருங்க யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய சகோதரனுடைய முகத்தை திரும்பி பார்க்கலாம். 20 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம 2 வருஷத்துல வரும், 1 வருஷத்துல கூட நம்ம ஊருக்கு வரோம். அவன் 20 வருஷம் ஆச்சு பாருங்க. அவன் சகோதரனுடைய முகத்தை அவன் திரும்பி பார்க்கும்போது பாருங்க அவன் சொல்றாங்க, நான் உம்முடைய முகத்தை கண்டேன், தேவனுடைய முகத்தை போல பிரகாசித்தான். அல்லேலூயா. முகத்துல பாருங்க தேவனுடைய முகம் பிரகாசமா இருக்குதா பாருங்க. அப்ப கர்த்தர் பாருங்க அவனுக்குள்ள இருந்தபடினால, அவனுடைய இருதயத்தை மாற்றினபடினால பாருங்க இத்தனை ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் பகையா இருக்குதுங்க, எந்த பிரச்சனையா இருக்குதுங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி நிற்கும் பொழுது பாருங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதான் பாருங்க நம்ம எல்லா காரியம் செஞ்சாரு. வெகுமதி எல்லாம் கொடுக்கிறாரு. ஏன்டே ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம் ஏசா சொல்றாரு. இவர் சொல்றாரு நல்ல வருந்தி அலட்சி இருக்கிறாரு. அவர் ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்றாங்க? சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு என்ன செஞ்சாங்க? ஏசாவும் யாக்கோபும் என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. அவர் வழியே போனாரு, இவருடைய வழியில வந்தாரு. அப்போ ஏன்னா ஆண்டவருக்குள்ள அந்த கீழ்ப்படினால, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால, அவங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடந்தபடினால, அவருடைய சமூகத்துக்கு சென்றபடினால அவருடைய இருதயத்தை மாற்றப்பட்டது. பாருங்க, அவரை நோக்கி திரும்புங்கள். அப்ப நம்ம அவரை நோக்கி திரும்பணும், கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? திரும்பணும். சில நம்ம சர்ச்சில எல்லாம், நம்ம சீசர் சர்ச்சில எல்லாம் கடைசி பாட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொயர் என்ன பண்ணுவாங்க? அப்படியே பெண் அப்படியே திரும்புவோம். அப்படி திரும்பும் போது அந்த திரும்புதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த திரும்புதெல்லாம் கிடையாது. அப்ப கர்த்தர் என்ன எப்படி திரும்பணும்னு சொல்றாரு பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. பாத்தீங்களா? அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஏன் அவர் திரும்பணுமா? எப்படி திரும்பணுமா பாருங்க. அந்த கீழே உள்ள 4வது வசனத்துல பாருங்க, உங்கள் பாவங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பும்போது சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்ற? உங்களை நோக்கி பார்ப்போம். பொல்லாத வழி, பொல்லாத பாவத்தை விட்டு நம்ம திரும்பணும். திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மளை நோக்கி திரும்புவார். நம்ம அவரை நோக்கி திரும்பும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மளை நோக்கி திரும்புவாங்க. அதுதாங்க மெயின் பாயிண்ட். அப்ப பாருங்க, உலகத்துல நம்ம எப்படினாலும் நீங்க திரும்பணும் அப்படி டன் பண்ணிலாம் திரும்புறது கிடையாதுங்க. உலகத்துல பாவம் எத்தனையோ இருக்கு, நிறைய பாவம் உலகத்துல எப்படி எப்படிலாம் இருக்கு. இந்த பாவத்தெல்லாம் விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம திரும்பும் போது கர்த்தருடைய முகம் என்ன செய்வான்? நமக்கு நேராக திரும்பும். அப்ப நமக்கு நேராக திரும்பும் போது பாருங்க, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதிச்சது போல நம்மளே என்ன செய்யலாம்? கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். பாருங்க, பெரிய ஆசீர்வாதம் தருவார். இப்ப நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம், நடுக்கம், பயம் இருக்கும், எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அப்ப இப்ப பார்க்கலாம், அந்த இடத்தை பார்க்கலாம். இந்த இடம் பாருங்க பயரா இருக்கு, அப்படி அழகா நினைச்சது இருப்பீங்களா? அந்த இடத்துல நம்ம நினைக்கிற பாக்குறீங்க, இதோ சிமெண்ட் கட்டடம் தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க இந்த சபைக்கு நீங்க என்னாலும் வருவீங்க, இரவுல வருவீங்க, காலையில வருவீங்க, பகல
உங்க சபை. இப்ப நீங்க பாருங்க, இந்த ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆட்சியில அப்படியே உங்க மனசுல கணக்கு போடுங்க. இந்த ஆட்சி இருக்கு, இதுல ஒரு பெரிய சிம்மாசனம் அப்படி நிறைஞ்சா ஒரு கணக்கு போடுங்க. சிம்மாசனம் இப்ப அங்க இருக்கு. இந்த சிம்மாசனத்துல யார் அங்க உட்கார்ந்து இருக்கிறார்? பிதா உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர், தேவனாகி கர்த்தர், பரிசுத்தம் உள்ள கடவுள் அங்கே அவங்க இருக்கிறார். உங்க இருதயத்துல அப்படி நீங்க மதிச்சு கொள்ளுங்க. நீங்க எப்ப வந்தாலும் சரி, பைபிளை கொண்டு வைக்கிறீங்க, கண்களை ஏற எடுத்து பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்க என்ன இருக்கணும், இதுல பெரிய சிம்மாசனம் இருக்கு, இங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா சொல்லுங்க? தேவனாகிய கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறத நீங்க இருதயத்துல நினைக்கும் போது உங்களுக்குள்ள என்ன வரும்? பயம் வரும், நடுக்கம் வரும், மற்ற காரியங்கள் எதுவுமே வராது. பாருங்க, நீங்க எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்னைக்கு இந்த சபைக்கு நீங்க வந்தாலும் நீங்க அடிக்கடி வருவீங்க, நான் எப்போ வந்தாலும் வரேன். நீங்க நினைக்கிற வந்த உடனே இந்த சிம்மாசனத்துல போடுங்க, இதுல கர்த்தர் யாருக்கா? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு, என்னை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது பாருங்க, நமக்குள்ள என்ன ஒரு பயம், நடுக்கம் வரும்போது பாருங்க, அந்த ஆராதனை என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம இதை பாருங்க, இருதயத்துல அப்படியே நீங்க பதிச்சுக்கிடுங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரை அந்த பார்த்த உடனே உங்களுக்கு இந்த எண்ணம் தான் வரணும். சிம்மாசனத்துக்கு அந்த தகப்பனா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வரும்பொழுது கொடுங்க. நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் ஆபிரகாமின் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சது போல இந்த நாளில நம்மளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சார். ஒரு ஊர்ல ஒரு மனுஷர் இருந்தார். நீங்க ஆண்கள் ஆண்களா நினைச்சுக்கிடலாம், பெண்கள் பெண்களா நினைச்சுக்கிடலாம். அப்ப அவங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த பாவத்துல அவங்களுக்கு கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மரண தண்டனை, இதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. இவங்க கோர்ட்டுக்கு போகணும், நேரம் போறாங்க. போய் அங்க போகும்போது நீதிபதி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சுத்தி பாக்குறாங்க, அவங்களுக்கு வக்கீல் போராட பேசுறதுக்கு வக்கீல் கிடையாது. எனக்கு மரண தண்டனைய, ஏன்னா மரண தண்டனை வக்கீல் யாராவது தலையிட்டு அவங்களுக்கு என்ன, அவங்க பேர் தான் கெட்டு போயிடும். ஏன்னா அதுல மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு வக்கீல் கூட அவருக்கு போவார். இவங்க அங்க பாக்குறாங்க, ஆள் ஒண்ணு இல்லை. ஐயோ, மரண தண்டனை நம்ம என்ன செய்ய போறோம்? அங்க நீதிபதி அமர்ந்து விட்டு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரே ஒரு வக்கீல் மாத்திரம் அங்க வர்றார். அந்த வக்கீல் அந்த நீதிபதியோட போராடி எல்லாம் அவரு போராடி என்ன செஞ்சாரு? அந்த மரண தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. விடுதலை வாங்கி கொடுத்த உடனே அவர் போயிட்டாரு, நம்ம இவங்களும் போயிட்டாங்க. போய் சில ஆண்டுகள் கழிச்சு அதே பாவத்தை என்ன செஞ்சாங்க? அப்ப மறுபடியும் செய்தார்கள். அப்ப செய்யும் போது பாருங்க, அதே மரண தண்டனை, அதே கோர்ட்டுக்கு வர்றாங்க. அங்க நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீதிபதியை பார்த்தவொன்னே இவங்க நினைக்கிறாங்க, இந்த வக்கீல் நமக்கு அன்னைக்கு என்ன செஞ்சாரு? ஜாமீன் எடுத்து விட்டாரு, நமக்காக பரிந்து பேசினாரு. இன்னைக்கு அங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு நீதிபதி, நமக்கு என்ன செய்வாரு? தீர்ப்பளிச்சுவார், விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி கெத்தான் இருக்கிறாங்க. அவரு பாருங்க, ஒரே கையெழுத்துல பாருங்க, உனக்கு மரண தண்டனை, உனக்கு மரண தண்டனை. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம அநேக பாவத்தை செய்யறோம். பாவத்தை செய்யும்போது நமக்காக ஒரு வக்கீல் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நம்மளுடைய பாவத்துக்காக பிதாவிடத்துல என்ன செஞ்சாங்க? பரிந்து பேசுறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிதா இருக்கிறார், பரிந்து பேசுறாரு. அப்பா, ஒரு நேரம் பண்ணீங்க, என் பிள்ளை இந்த ஒரு நேரம் விட்டுருங்க, இந்த இனிமே பாவம் என் பிள்ளை செய்யாது, ஒரு நேரம் விட்டுருங்க. பரிந்து பேசும்போது பிதாவுடைய இருதயம் எழுதிது மாறு நினைக்கிறாரு. விடுதலைன்னா பரலோக ராட்சியம், மரண தண்டனை எங்க? நரகம். அப்ப அந்த அம்மா பார்த்தாங்க, இது பழைய ஆள் தான் உட்கார்ந்து இருக்கிறார், உடனே நமக்கு விடுதலை கிடைக்கும். அவர் ஒரே கையில் தான் பண்ணாரு, ஓகே, மரண தண்டனை. அப்ப பாருங்க, அன்னைக்கு பிதாவானவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு, இன்னைக்கு அவரே இடத்துல பாருங்க இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து கொண்டாரு. அப்ப பாருங்க, நம்ம பாவத்துக்கு விலகும்போது மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்குள்ள போகக்கூடாது. சிலவங்க பாவம் மன்னிப்புக்காக இருப்பாங்க, மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க? அதே இடத்துக்கு திரும்பிடுவாங்க. அதான் அந்த கதையை நான் சொல்றேன். நம்ம ஒருபோதும் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. அப்ப நம்ம ஆண்டவரை முன்ன வச்சு பாவத்தை விட்டு விலகி நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும் போது பாருங்க, அவர் நம்மளை நோக்கி என்ன செய்வாராம்? திரும்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவரை நோக்கி நம்ம திரும்பணும். பாவத்தை விட்டு விலகணும். உலகத்துல நிறைய பாவம் இருக்கு, சீரியல் இருக்கு, சினிமா இருக்கு, துஷ்ட வார்த்தை, கண்டுபிடிச்ச மாம்ச இச்சைகள், இப்படிப்பட்ட நிறைய இருக்கு உலகத்துல. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? பயந்து
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். அப்ப நம்ம சொல்லலாம், ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே என்ன எழுதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரர் யானிராஜ் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 143, இருபச்சாண்டு கீதம் 434, கிறிஸ்தவ கீர்த்தனை 148. ஆராதனை கீதங்கள் 143, இருபச்சாண்டு கீதம் 434, கிறிஸ்தவ கீர்த்தனை 148. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும். நிச்சயமாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் உங்கள் படத்திற்கு காணிக்கைகளை தேவதாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த முகாந்திரத்தோடு ஆண்டவரே இந்த காணிக்கைகளை இந்த பிள்ளைகள் படைத்திருக்கிறார்களோ இந்த நோக்கத்தை அந்த எண்ணத்தை தேவதாமே நீர் அனுகிரகம் செய்யும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. படைக்கப்பட்ட பை காணிக்கைகள் சோத்திர காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் தேவதாமே நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்க ஆசீர்வாதத்தின் மிகுதியின் பலனை ஆண்டவர்கள் முழு பலத்தோடு சமூகத்தில் படைத்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்தவர்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் தமக்கு ஜீவனுள்ள பிதாவே. யாவர் முழங்கால் படிட்டு பொதுவான சோஸ்திர கருத்தை ஏற்படுத்தும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வஜோதர பிதாவே, அபத்திரணம் அடியாளாகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனின் சில பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வங்களுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவனின் நேசித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக நாளை உலகத்திற்காகவும் திருவிழாக்களுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக தேர்ந்தெடுப்பவர்களாக இருக்கோம். எங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து இந்த வாழ்நாளும் பரிசுத்தம் நீதிமன்றம் நடக்கும். இந்த வாழ்நாளை மாத்திரமல்ல எங்கள் நடத்தினால் உங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தவும் தேவையான செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிற்கும் எல்லாமே மனிதனின் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். எங்கள் அதிகமாக நேசித்து வளர்த்துகின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக மக்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிப்பதற்கும் உண்மை சோஸ்தரிப்பதற்கும் தந்த கிருபைக்காக மக்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக இடங்களில் உண்மை தொழுது கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத போதிலும் எங்களை கிருபையாக தந்திருக்கிற வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்த்தவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவதற்கு இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கண்ணை வைத்து அந்த ஆலோசனை சொல்வேன் சொல்வது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைகளை இப்படி நடக்கவும் உங்களுடைய கிருபைப்படி நாங்கள் பாதுகாக்கப்படவும் எங்களுக்கு கிருபை இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தினத்தில் ஆண்டவரே, நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தைகள் நிமித்தமாக பயத்துடனும் நடுக்கத்துடன் நாங்கள் தொழுது கொள்ளவும் உண்மை பணிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அண்டவர்கள் வாழ்விலே காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து அண்டவர்கள் பாவங்களுக்கு தக்கதாக இறக்குகளினாலும் கிருபையினாலும் நீங்கள் முடிசூட்டி பயன்படுத்தப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால ஆண்டவரை வருகிற நாட்களில் வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஒரு படிக்க செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரயாணங்களிலும் நம்முடைய சமூகம் அவர்கள் முன்பாக சென்று பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. புது தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல முறையில் தேர்ச்சி பெறும் தெளிந்த சிந்தையும் ஆண்டவரை பாரதத்தில் ஞானத்தை இவர்கள் கட்டளைப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சாலமோன் நத்தினை ஞானத்தை கேட்ட பொழுது ஆண்டவரை கேட்டதுக்கும் அதிகமாக அறியது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டதுக்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை வழிநடத்தப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நல்ல சரீர சுகபுரன் ஜீவன் கொடுத்து ஆண்டவரை கொடுத்து தேசத்தில் உண்மையோடு நீதியோடு உண்மை தொழுது கொண்டு எங்களுக்கு கிருபை இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள அவருடைய பரிசுத்த வாசத்துக்குள்ளாக எங்கள் அழைப்பதற்கு கிருபைக்காக செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர்கள் இதயத்தில் காணப்படுகிற ஞான சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்கேற்ற உம்முடைய வசனத்தை எங்களுக்கு இதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் எப்பொழுதும் முன்பாக நஞ்சேறு தெரிந்து கொள்வதாக ஆண்டவரை எங்கள் வாழ்வை இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரின் தந்த நீவுகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் மனித சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் வேண்டுதல்கள் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அனுகிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கருத்து அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வாலிபர் எதிர்நாட்கள் பள்ளி சுத்தம் செய்ய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வசனத்தின்படி வாழ்வு பருவத்தை காத்துக்கொண்டு நடப்பதற்கு வலுவபுரத்தினர் உமக்கு நேராக திருப்பி உங்களுடைய வசனத்தில் தங்கள் வாலிபத்தை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. பாவைகள் நிலப்பட்டு கிடைக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஜீவ ஒளியை நடத்தப்பட்டதான வாழ்வை கட்டளையிடப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம மக்களுக்கு ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக உங்களுடைய நாமத்தில் பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு
கிருபையின்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வெளியிடங்களில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு நீர் அறிவியல் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வெளியிடங்களில் நடந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகள் செய்கின்ற தொழில்கள் வியாபாரங்கள் விவசாயங்கள் எல்லாம் வச்சு நீர் அறிவில் இருக்கிற இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கையில் செய்கிற எல்லா வேலைகளிலும் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்திற்கு நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருமையாய் திருப்பி செல்லாமல் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்ல கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தனியாக சபையை முழுவதுமாக கருத்து தருகிறோம் ஆண்டவரே. சபையை கொண்டு குறித்திருக்கிற சித்தம் என்னவோ அவருடைய திட்டம் என்னவோ அதன்படி நிறைவேற்ற கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே இந்த சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகளும் உம்முடைய சித்தமும் மனிதன் உங்கள் வாழ்வில் நிறைவேறுகிறது. ஜெபிக்கிறோம் ஆலய பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பணிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இவர்கள் உம்முடைய கருத்தினால் ஆசீர்வாதத்தை அருளப்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில் இருக்கிற பாடகர் குழுவிற்காக செலுத்துகிறோம் அப்பா. இசைக்கு மகனுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை பாடல் வழியாக கும்பிடும் நாமம் மகிழ்ப்பட கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை மத்தியில் இன்னும் அநேகம் ஆயிரம் ஆண்டுகளை கூட்டி சேர்ப்பதற்கு எடுத்து பயன்படுத்தபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாளை பரிசுத்த ஒரு நாள் உடைய கருத்தினால் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு கூடுகைகளையும் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துடைய கருத்தில் தருகிறோம். பரிசுத்த ஒரு நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தபடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தாழ்த்தியுடைய கருத்தில் தருகின்றோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் பட்டவர்களுக்கு பொதுவான நம்பகளை செய்ய எங்களுக்கு சிறப்பு தேவன் இரண்டு விரோதம் ஒன்று விரோதம் நம்ம நாள் கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் வாக்கு இருக்கிறது கர்த்தாவே. உமது அடியாத நீங்கள் வேண்டிய உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வீட்டுகளையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மலை வச்சு தருகிற அறிவையும் மறுமையை ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 499, இருநூற்றாண்டு கீதம் 121, பாமாலை 103. ஆராதனை கீதங்கள் 499, இருநூற்றாண்டு கீதம் 121, பாமாலை 103. என்னநாதா இயேசுவே சிலுவை காட்சி.
எப்பொழுது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே பெருகலவு.